சண்டைக்கோழி, எப்படா நம்ம கல்யாணம் நடக்கும்னு என் மனசு கடந்து அல்லாடுது தெரியுமா? ஆ, அல்லாடும் அல்லாடும். அஹ், சாரு ரூமுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன பந்த கால் நட்டாச்சு, அடுத்த மாசம் கல்யாணம் வேற நடக்க போகுது. இனி இந்த தங்கச்சியெல்லாம் எங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க? ஆமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தள்ளி விட்டுருவோம். எங்க லைஃப மட்டும் தானே நாங்க பாக்கணும். எக்ஸ்ட்ரா லக்கேஜா? அண்ணா பாத்தீங்களா அண்ணா? விளையாட்டுக்கு சொல்றா தங்கச்சிமா. நான் உனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜா? என்னமா அது? இளமதி மேல மொளையா தைக்க போறியா? அட, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. சுத்தி போடணும், சேர்ந்து நில்லுங்க. எல்லார் கண்ணும் பற்றம் போல இருக்கு, அதனால்தான். நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, பேய் கண்ணுன்னு எந்த கண்ணு பட்டாலும் எல்லாம் தூள் தூளா ஆகட்டும். ஆ. சரி, நான் கிளம்பட்டுமா? சரி பரமா. வரேன். பரமன நமக்கு நல்லா தெரியும். இளமதிக்கு பரமன் மூலமா நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே நம்ம விருப்பப்பட்டோம். இப்போ அதை தானா கடவுள் நடத்தி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம மனசார இளமதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். எனக்கும் அது புரியுதுங்க. ஆனா எப்படின்னு தான் அது புரியல. என்னதான் அவரு நமக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும் கலாமா முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சோ, அதே மாதிரி மாப்பிளைக்கு ஒரு குறை இருக்கு, அது இதுன்னு நம்ம காது பட பேசிட்டா ரொம்ப அசிங்கமாயிடுங்க. அது அவருக்கும் மன கஷ்டம், சம்பந்திக்கும் மனசு கஷ்டம். இப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு நம்ம விட்டுறக்கூடாதுங்க.